பார்ட்டியை ஆரம்பிக்கலாமா என்று ரேணுகா சொல்லி முடிக்க அந்த பார்ட்டிக்கு கடைசியாக கையில் ஒரு கிஃப்டுடன் விக்ரம் வந்தடைந்தான். அவனது கோலத்தை பார்த்த ரேணுகா மற்றும் குடும்பத்தினர் முகம் சுழித்தனர். இதை பார்த்த சங்கர் தனது வேலையை தொடங்கினான். என்ன விக்ரம், பெரிய பெரிய பிசினஸ்மேன்லாம் கூட சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா வீட்டில் உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ ஏன்டா இவ்வளோ லேட்டா வர? உனக்கு காசு சம்பாதிக்க தான் தெரியல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? என்று சங்கர் எல்லோர் முன்னிலையிலும் விக்ரம் பற்றி மோசமாக பேச, அப்போது விக்ரம் இல்லாத அது என்ன நடந்துச்சுன்னா, விக்ரம் சொல்லி முடிப்பதற்குள் ரேணுகா குறுக்கிட்டு, சி, உன்னோட ரீசன் எல்லாம் எனக்கு தேவையில்ல, பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று ரேணுகா விக்ரமை முகத்திற்கு நேராக அசிங்கப்படுத்தி விட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினாள். சுரபியின் குடும்பத்தினர் அனைவரும் விக்ரமை பார்த்து கேவலமாக சிரிக்க ஆரம்பித்தனர். தாமதமாக வந்த காரணத்தை கூற விக்ரம் சுரபியிடம் வந்தான். சாரி சுரபி, நான் ஏன் லேட்டா வந்தேன்னா. போதும் விக்ரம், ப்ளீஸ் எனக்கு எந்த காரணமும் சொல்லாத. நான் வீட்ல இருந்து கிளம்புறப்பவே உன்னை என் கூட வர சொன்னல. ஆனா இப்படி லேட்டா வந்து எல்லாரும் முன்னாடி என்ன தலை குனிய வச்சுட்டல. சரி, அதை விடு. என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அதுக்காக கூட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரமாட்டியா? பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.